தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு அமைச்சர் ஏவவேலு அன்னதானம் வழங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கா? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வினிதா, உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அனுதினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள், வெள்ளி ரிஷப வாகனம், காமதேனு வாகனம், கற்பக விருட்சிக வாகனம், தங்க சூரிய வாகனம், வெள்ளி ரதம், மகாரதம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து 10ஆம் நாள் திருவிழாவின் இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் கருவறை முன்பாக ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக பரணி தீபம் அதிகாலை 4 மணி அளவில் ஏற்றப்பட்டது. இன்று அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து பின்னர் 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பக்தர்களுக்கு வசதிக்காக 25 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் 116 இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகளும், கிரிவலம் பாதையில் முழுக்க உள்ள குடிநீர், கழிப்பட வசதிகள் உள்ளிட்ட மருத்துவ வசதி உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. தொடர்ந்து மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சியில் நாம் பார்க்கிறோம். ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி கோஷத்துடன் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Yeah.